என்ற கேள்வி எல்லாம் மடமையுடைய உச்சம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், மன் ரஆ முன்கரன் ஃபஸ்ததா ஐ யுகையிரு பியதிஹி. நீங்கள் வாழும் பகுதியில் ஒரு தீமையை நீங்கள் கண்டால் அதை உங்கள் கரங்களால் முதலில் தடுங்கள். மாற்றார்கள் தடுப்பதல்ல, உங்க சொந்த குடும்பத்துல நீங்க பெற்ற பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள் கொஞ்சம் மடமையா அந்த செயலை விளங்காம செய்யறாங்கன்னா அதை என்ன செய்ய, முதல்ல கரங்களால் தடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஃபல்யுகையிரு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி. அப்படி கைகளால் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்ல, அவன் பட்டாசு வெடிக்கும் போது நான் போய் கையை பிடிச்சா ஏமலத்தை போட்டு போட்டுருவான் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் உங்கள் நாவால் அது தீமை என்று அவனுக்கு புரிய வையுங்கள். அப்படியும் நீங்கள் புரிய வைத்து அவன் நாவால் சொல்லியும் கேட்காவிட்டால் உங்கள் உள்ளத்தால் அவனை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தின சுருக்கமா இந்த ஹதீஸ்ல 3 விஷயங்கள் வெளிப்படுது. ஒண்ணு, நாம பெற்றெடுத்தது. இரண்டாவது, நம்முடன் பிறந்தது. நம்ம கூட வாழக்கூடிய முஸ்லிம் உறவுகள், அண்டை வீட்டார்கள், இவர்களுக்கெல்லாம் கையால தடுக்கணும், நாவால சொல்லணும். இவங்க எல்லாம் கேட்கலையா, நம்ம வீட்டு கதவை இறுக்கமா சாத்திக்கிட்டு பேசாம சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வெளியே வரவே கூடாது. இதான் உண்மை யதார்த்த அர்த்தம். உள்ளத்தால் ஒதுக்கி விடுங்கள். யாரா இருந்தா சொந்த பையனை வெடிச்சாலும் 90 நாள் அவன்கிட்ட பேசாதீங்க. அதுல உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இப்னு உமர் ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு ரக்காயத்தை தவற விட்டதால் 90 நாட்கள் பேசவில்லை. 3 மாத காலம் அல்லாஹ்வுடைய ஃபர்லை நீ குறை வைத்ததன் காரணத்தினால் உலகத்தில் 90 நாட்கள் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் விலக்கி வைத்தார்கள். இஸ்லாத்துல 3 நாளைக்கு மேல பேசலாம் அவன் முஸ்லிம் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம். ஆனால் சமயங்களில் தண்டிப்பதற்கும் அவனை திருந்துவதற்கும் இந்த தண்டனை ரொம்ப பலமானதாக வலுவானதாக இருக்கின்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உங்களுடைய சொந்த குழந்தைகள் அதை செய்தால் நீங்கள் தாராளமாக பேசாமல் இருப்பது நீங்கள் அவருக்கு தரும் சிறந்த தண்டனை என்றார்கள் கண்மணி நாயகம். இந்த ஹதீஸ்ல 2வது, உங்கள் உறவுகள், அண்டை வீட்டார்கள், அவங்க சொல்ல சொல்ல கேட்க அவங்க பட்டாசு வெடிக்கிறாங்களா, அவங்களோட எந்த பழக்க வழக்கமும் வச்சுக்காதீங்க. எந்த சக்கரை டீத்தூள் இரவு எந்த கடமையும் வாங்காதீங்க. பேச்சுவார்த்தையை துண்டிச்சிருங்க. அந்த அம்மாவா கேட்கணும், ஏன் ஆயிஷா அம்மா நீ பேசுறது இல்ல, ஏன் அப்துல்லா என்ன நீ பார்த்தது இல்ல, நீ இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியம் செஞ்ச, உன்னை சொல்லி பார்த்த, தடுத்து பார்த்த, சொல்லி பார்த்த, நீ கேட்கல, அதனால உள்ளத்தால நான் உன்னை ஒதுக்கிட்டு தாராளமாக இந்த ஹதீஸின் அடிப்படையில பேசலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தீபாவளி அது ஹராம் என்பதை குறிப்பாக மாற்றார்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லையோ, முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கணும். அது ஜாயிஸே கிடையாது, அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது, அது ரசூலால் தடுக்கப்பட்டது என்பதை உள்ளத்தால் உணர வேண்டும். எத்தனை குடும்பங்கள்ல உணர்றாங்க இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல பாபா நெஞ்சு வரைக்கும் தாடி வச்சிருக்கிறாரு, நைட்ல இருட்டோட இருட்டா யாருக்குமே தெரியாம கடை சாப்பிட்டு போகும்போது, இருப்பா தம்பி எனக்கு ஒரு டப்பா கொடுத்துன்னு வாங்கிட்டு வர எத்தனை வீட்டுல பாபாமார்கள் ஹிஜாபோட புர்கா அணிந்து கொண்டு பட்டாசு கடைக்கு போய் அவன் சத்துவ தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா முதல்ல போய் உட்கார்ந்து சீக்கிரம் வாயா, வேற எவனும் பார்த்தா எனக்கு மான மரியாதை போயிடும் சொல்லி கடை திறந்து கையாம அந்த பட்டாசை வாங்கிட்டு போற எத்தனை பூவாமார்கள் ஓட்டக்குப்பத்துல நடக்கதான் கேட்காதீங்க. சில ஊர்களில் தீன் விளங்காத, தீனை புரிந்து கொள்ளாத எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் செய்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க பேட்டி கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே பதில், பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். இதெல்லாம் நாளைக்கு நரக வாசல நின்று பேச முடியுமா? நரகத்தினுடைய வெப்பத்திற்கு முன்னால் இந்த பதில்களை உங்களால் தர முடியுமா? இந்த தீபாவளி ஹராம் என்பதை முஸ்லிம்கள் கண்டிப்பாக உணர்த்தியாக வேண்டும். எப்படிப்பட்ட ஹராம், இந்த ஹராம் எப்படி முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே ஊடுருவது என்று ஆலோசித்து ஆய்வு செய்து பார்த்தால், மாற்றார்களோடு பழகக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களோடு நல்ல சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அதற்காக அவருடைய கலாச்சாரத்தை நாம் கையில் எடுப்பது ஆகமானதா? அவன் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன், நாம் அந்த கொள்கையை வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? என் நண்பன் ஒரு ரமேஷ், என் நண்பன் ஒரு சுரேஷ் என்பதற்காக அவன் செய்யும் அந்த கலாச்சாரத்தை நானும் கையில் எடுப்பேன் என்று ஒரு இஸ்லாமியன் முன் வந்தார், அவன் கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் பார்வையில முஃமினுடைய அந்தஸ்தை விட்டு விலகிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எத்தனையோ பேர் இந்த 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 ஒரு சென்டிமெண்ட்ல போய்கிட்டாங்க. எல்லாம் நண்பர்கள் ஹஸ்ரத், எல்லாம் அக்கம் பக்கத்து